ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. நான் ஈவினிங் ஈரலும் சப்பாத்தி செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் ஈரல் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே எதுவுமே ஆயில் எல்லாம் சேர்க்காம வச்சிடுறேன். தண்ணி எல்லாம் நல்லா வத்துற வரைக்கும், அந்த ஈரலோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அப்படியே நம்ம சிம்மில் வச்சிடணும். அது வரைக்கும் வெங்காயம் பீல் பண்ணிக்கிட்டேன். ஒரு 4 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருந்தேன். ஈரல் பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றின உடனே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு திருப்பியும் நல்லா வதக்கி விடுறேன். எந்த தண்ணியும் இல்லாமல் நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். ஏன்னா உப்பு ஆட் பண்ணால் அந்த நல்லா ஈரலெல்லாம் நல்லா வேகும்னு சொல்லுவாங்க. வெங்காயத்துலேயும் உப்பு ஆட் பண்ணால் நல்லா வேகும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் உப்பு அதில் ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கி அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லெல்லாம் போன உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க, ஃபஸ்ட்டு வெங்காயம் தானே வதக்குவாங்க, இவங்க என்ன ஈரலை வதக்கிட்டு அதுக்கப்புறமா போடுறாங்களேன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டுலேயே எண்ணெயில் நம்ம வெங்காயத்தை வதக்குறத விட இந்த மாதிரி ஈரல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான்வெஜ் ஐட்டம்ஸ் நல்லா வதக்கிட்டோன்னா அந்த ரா ஸ்மெல் போயிட்டு அப்புறமா நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பாட்டியெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போ நான் தக்காளி வதங்கின உடனே கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம மசாலா அரைக்கும் போதும் மிளகு ஆட் பண்ணுவோம். அதனால் நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி அது வதங்க சிம்மில் வச்சுட்டேன். இப்போ மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு லவங்கம், பட்டை, கொஞ்சம் மிளகு, தேங்காய் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா அதெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அரைச்சதை இதில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி விட்டுடணும். குக்கர் மூடிட்டு ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ விசில் விட்டால் உங்களுக்கு நல்லா இருக்குமோ அந்த மாதிரி விட்டுடுங்க. இப்போது அந்த விசில் வர வரைக்கும் அது நல்லா குக் ஆகுற வரைக்கும் நம்ம கிரேவி நான் சைடில் மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். கோதுமை மாவு தான் இங்கே எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி நல்லா உப்பு கொஞ்சம் போட்டுட்டு கோதுமை மாவில் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுடுவேன். பிசைஞ்சிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருவேன். ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஊறுறதுக்காக வச்சுருவேன். அது ஊற வரைக்கும் நான் இது ஸ்கில்லட் நேற்று யூஸ் பண்ணியிருந்தேன். இது இரும்பு ஸ்கில்லட்டு. இது சரி கழுவி வச்சுருந்தேன். இது கையோடையே நம்ம நல்லா இதில் ஸ்டவ்வில் வச்சு காய வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுட்டோன்னா இரும்பு பாத்திரம்லாம் இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால அரைக்கும் போதே நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கணும். நான் கொத்தமல்லி சேர்க்கல. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் கிரேவி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டீ தாங்க போட்டுட்டு இருந்தேன். ஈவினிங் டீ போட்டுட்டு இருந்தேன். என்னோட ஹஸ்பண்டும் கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் டீ போட்டுட்டு 2 பேருக்கும் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் டின்னர் வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு டீ தான் குடிக்கிறதுக்காக 2 பேருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு குடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா டின்னர் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொட்டி தான் செய்யலான்னு சொல்லிட்டு 2 பேருக்கு ரொட்டி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரேடியாக மாவு எடுத்து பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஷேப் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பால்ஸாக எடுத்து பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு ரொட்டியாக நீங்கள் ஷேப் இல்லைன்னா கூட பரவாயில்ல. இந்த பாருங்கள் நான் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மாவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ஷேப் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஷேப்பே இல்லை, பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் பண்ண போகிறோம் ரொட்டி. அதுக்கப்புறமா ஷேப் இல்லாமல் பண்ணாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 ஃபோல்டு திருப்பியும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நீங்கள் ரஃப்பாக ஃபஸ்ட்டு இது
சப்பாத்தி ரோலர் வச்சு நீங்கள் வந்து திரட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் போட்டு இந்த மாதிரி ஒரு 2 ஃபோல்டு பண்ணிங்கன்னா நல்லா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் சப்பாத்தி ரெடி ஆகிடுங்க. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடியெல்லாம் எனக்கு சப்பாத்தி செய்யவே வராது, நான் வந்து கரெக்டாகவே செய்ய மாட்டேன். பட் இந்த மாதிரி செய்கிறதால எனக்கு நல்லா சாஃப்டாக வருது சப்பாத்தி. நான் செஞ்சு கூட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ லேயராக வரும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா லேயராக வரும். இப்போ பாருங்கள் நான் எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து ஒன்று ஒன்றா கல்லில் போட்டு எடுக்கிற வேலை தான் இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த சப்பாத்தி இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் வேகின உடனே ஒரு சைடு திருப்பிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு அந்த ஆயிலே 2 சைடும் வர மாதிரி இப்போ பாருங்கள் ஃப்ளிப் பண்ணிட்டேன். நான் திருப்பியும் ஃப்ளிப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 சைடும் ஆயில் இதாகிடும். நல்லா நம்ம வந்து எப்போவுமே சப்பாத்தி செய்கிற மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ எடுத்து போடும் போதே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எல்லா சப்பாத்தியும் நான் வந்து செஞ்சுட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ லேயராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 நாள் ஆனாலும் உங்களுக்கு வந்து சப்பாத்தி சாஃப்டாகவே இருக்கும், நல்லா லேயராக வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள். இதுதாங்க என்னோட டின்னர், சப்பாத்தியும் ஈரல் கிரேவி வச்சு அன்னியோட டின்னர் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இது என்னோட vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.